தைப்பூசத்தன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத தான் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். முழு பதிவையும் நீங்க போட்டிருக்க அதே பேட்டர்ன் சிகப்பும் கலந்து இதே மாதிரி பேட்டர்ன்ல அன்னைக்கு ட்ரெஸ்ஸோ இல்லைன்னா வஸ்திரமோ அவருக்கான இதுவோ வாங்கியிருக்கணும். நான்காவது கண்டிப்பா அதை படிப்பாங்க. வீட்டுல எடுத்துட்டு போய் வச்சோம்னு சொன்னோம்னா நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் அதை எடுத்து பக்தி சிரத்தையா படிப்பாங்க. இல்ல அப்படின்னம்னாலும் அந்த முருகனோட அந்த மந்திரத்தை ஒருத்தருக்கு தாரவாத்து கொடுத்த அந்த புண்ணிய அஸ்தி ஒரு 6 பேருக்கு கொடுத்தா போதும். மினிமம் 6, மேக்சிமம் 9. ஆறாவது என்னது ஆறாவதுன்னு சொல்லி வேலை காட்டுன்னு பார்க்காதீங்க. ஆறாவது என்னன்னா சிஸ்தி ஒளியிலேருந்து கொடுக்கக்கூடிய முருகனோட காம்போ செட். அதாவது இந்த கற்பக விருட்ச மரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருக விக்கிரகம், அதுக்கப்புறம் ஒரு தீபம், ஒரு யந்திரம், முருகனோட யந்திரம். ஸோ இந்த 4 பொருட்கள், 4 அப்படின்றது ராகுவை குறிக்கக்கூடியது, 7 அப்படின்றது கேதுவை குறிக்கக்கூடியது. இந்த 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் சொல்லக்கூடிய அந்த முருகனோட அனுகிரகத்தினால ராகு கேது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் முருக பக்தன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா முருகனோட அந்த மந்திர உபதேசத்தை காதால வாங்கி அந்த மந்திரத்தை குரு வழியில சொல்லும் பொழுது அளப்பரிய பலன் என்னன்னைக்கு நமக்கும் நம்ம யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்ல, சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல்